ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆபாச படங்கள் ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஆபாச படங்களை நாம் ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த நாமன்னு சொல்கிறோமே அது உண்மையில் யார் அப்படின்னு தெரிந்தால்தான் அதை நாம் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நாம் அப்படின்னு சொல்கிறது கண்ணுக்கு தெரிகிற இந்த உடல் கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா, அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவில் தான் மனம், புத்தி, சமஸ்காரம் அப்படின்னு 3 சூக்ஷ்ம சக்திகள் இருக்குது. ஆணையும் பெண்ணையும் கடவுள் படைத்ததே காமத்திற்காகத்தான் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய். ஆனால் அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யுகத்தில், கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இதே கலியுகத்தில் தான், இந்த கலியுகத்தில் மட்டும்தான், அதுவும் குறிப்பாக இந்த கலியுகத்தின் இறுதியில் மட்டும்தான் கோயிலில் இருக்கக்கூடிய ஆபாச சிலைகள் ஏதோ குடும்பத்தை விட்டு வெளியே வராத பெண்களுக்கு காமத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அந்த காலத்தில் செதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னும் தப்பாக புரிஞ்சு இருக்கிறோம். ஒரு ஆணை பார்த்தால் பெண்ணுக்கு ஈர்ப்பு வருவதும், பெண்ணை பார்த்தால் ஆணுக்கு ஈர்ப்பு வருவதும் இயற்கை தான் அப்படின்னு தான் இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே நம்பிட்டு இருக்கிறாங்க. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும், சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸ் எல்லாருமே நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. ஸோ அப்படி ஆண் உடலை பார்த்தால் பெண்ணுக்கு காமம் வரணும்னா, இயேசு கிறிஸ்து அரை நிர்வாணமாக சிலுவையில் இருக்கிறத பார்த்தா காமம் வரணும். முந்தைய தலைமுறை வரைக்கும் யாருக்கும் வரல, ஆனால் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி கோயிலில் உள்ள பெண் தெய்வங்களை பார்த்தால் ஆண்களுக்கு காமம் வரணும். முந்தைய தலைமுறை வரைக்கும் வரல, இப்போ அதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் ஆண் உடலும் பெண் உடலும் காமத்தை தூண்டுதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த அளவிற்கு ஆத்மா பலகீனமாக ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ஆத்மா பலமாக எப்போ இருந்தது தெரியுமா? 5000 வருடத்திற்கு முன்பு கடவுள் ஆத்மாவை பலமாக படைத்தார். எந்த அளவிற்கு பலமாக இருக்குன்னா, ஆத்மா பலமாக இருந்தாலே சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் நிரம்பிய நிலைமையில் இருக்கும். உதாரணத்திற்கு அவர்களுடைய உடல் அழகாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், செல்வம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க, இயற்கை வளம் நிரம்பியதாக இருக்கும், பஞ்ச தத்துவமும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அனைத்து ஜீவராசிகளும் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் 5000 வருடத்திற்கு முன்பு. அவ்வளோத்துக்கும் காரணம் ஆத்மா பலசாலியாக இருந்தது, அதாவது தூய்மையாக இருந்தது. அவ்வளவு அழகாக இருப்பாங்க. அந்த பூமிக்கு பேரே சொர்க்கம். சொர்க்கமாக தான் கடவுள் படைக்கிறார். அங்கே வாழ்ந்த மனிதர்களைத்தான் தெய்வங்கள் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ அவ்வளவு அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். ஆனால் கொஞ்சம் கூட காமம் விடுங்க, ஸ்லைட்டாக சலனம் கூட இருக்காது. அதுதான் ஆன்ம பலம். அந்த அளவிற்கு பலம் நிரம்பியவர்களாக இருக்கும்பொழுது அவங்களுடைய எண்ணங்கள், உள்ளுணர்வு எல்லாமே பிறருக்கு அன்பையும் அமைதியும் ஆனந்தத்தையும் தூய்மையையும் கொடுப்பதாக மட்டுமே இருக்குமே தவிர, காமத்தையோ கோபத்தையோ பற்று பேராசை அகங்காரத்தையோ தோன்ற மாதிரி இருக்கவே இருக்காது. இதுதான் ஆத்மா பலமாக இருக்கிறதுடைய அடையாளம். முதல் 2500 வருடத்திற்கு ஆத்மா அப்படி தான் இருக்கும். காரணம், அவங்க தங்களை ஆத்மான்னு உணர்வார்கள். பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற ஆத்மா தான் நான் அப்படிங்கிறதுலேயே அவங்க கவனம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க அமைதியும் ஆனந்தத்தையும் நிரந்தரமாக அனுபவமும் செய்வாங்க. காரணம், ஆத்மாவுடைய உண்மையான குணமே அதுதான். ஸோ ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்படுவார்கள் என்பது உண்மையாக இருந்தால், இப்போ இருக்கக்கூடிய உலக அழகியை விட கோடி மடங்கு அழகாக அங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. ஆனால் அங்கு அவர்கள் ஈர்க்கப்படலையே. ஸோ அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு தோணும். அங்கேயும் திருமணம் நடக்கும். ஆனால் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர மனைவியை பார்த்து சின்னதாக கூட சலனப்பட மாட்டான். மனைவியும் கணவனை அல்லது யாரை பார்த்துமே சின்ன சலனம் கூட வராது. அதுதான் ஆன்மபலம் பொருந்தியவர்களாக அங்கே இருந்ததுனால தான் அவங்கள நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ எப்போ காமம் வருது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆத்மான்றதும் மறக்க ஆரம்பிக்கும். ஆத்மா சக்தி இழக்க இழக்க கொஞ்சம் மறதி வர ஆரம்பிக்கும். அப்போ ஆத்மான்றதை மறக்கிறதுக்கு 2500 வருடம் ஆகுது. ஸோ அது வரைக்கும் இந்த பூமி சொர்க்கமாகவே இருக்கும், சுகம் மட்டுமே கொடுக்கக்கூடிய உலகமாக இருக்கும்.
2500 வருடம் கழித்து என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை ஃபுல்லாக மறந்துடுவாங்க. அப்போ ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது வந்த ஆனந்தம் கட்டாகுது இல்லையா? ஸோ அந்த ஆனந்தத்தை வெளியில் தேடுவாங்க, தன்னை உடல்னு நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ புலனின்பத்துக்கு அடிமையாவாங்க. ஸோ வெளி உலகத்து விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி மயங்கும். மயங்க என்ன ஆகும்னா, ஆத்மா இன்னும் அதிகமாக சக்தியை இழக்கும், பலகீனமாக ஆகும். அப்போ என்ன ஆகுனா, இன்னும் மயக்கத்தை தேடி போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆத்மா எந்த அளவுக்கு மயங்குதோ அந்த அளவுக்கு காமம் அதிகமாக, கோபம் அதிகமாக, பற்று அதிகமாக, பேராசை அதிகமாக, அகங்காரம் அதிகமாக மாறும். ஸோ இன்றைக்கி எல்லாமே குழந்தைங்க கிட்ட கூட அதிகமாக இருக்குதுன்னா ஆத்மா எந்த அளவுக்கு சக்தி இழந்திருக்குன்னு பாருங்கள். காரணம், நாம் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் இறுதியில் இருக்கிறோம். ஸோ ஆத்மா ஃபுல் சக்தி இழந்த நிலையில் இருக்குது எல்லோருக்கும். ஸோ இப்போ ஆத்மா வெளி உலக விஷயத்தில் மயங்க ஆரம்பிக்குது இல்லையா? அந்த மயக்கம் என்ன ஆகும்னா, இன்னும் அதிக மயக்கத்தை தான் மீண்டும் கேட்கும். அந்த மயக்கத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களின் மீது எண்ணங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் தானாகவே. சொர்க்கத்தில் தேவையற்ற எண்ணமே வராது. அதனால தான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அங்கே நடக்கும். குழந்தையே எண்ணத்தின் மூலமாக பிறகுதுன்னா அப்போ எண்ணத்திற்கு எவ்வளோ சக்தி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஆத்மாவுக்கு ஆரம்பத்தில் தூய்மையாக இருந்ததுனால. ஆனால் தூய்மை இழக்கும்போது எண்ணத்திற்கு அந்த சக்தி இருக்காது. அது மயக்கத்திலேயே மூழ்கி கிடக்கணும்னு நினைக்கும். மயக்கம் சார்ந்த எண்ணங்களையே உருவாக்கிட்டு இருக்கும். ஸோ எது மயக்கியதோ அதை மீண்டும் ருசிக்க வேண்டும், அடைய வேண்டும், பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இப்படியே இந்த எண்ணங்கள் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஏதாவது உருப்படியாக வேலை செய்யும்போது மட்டும் இல்லாத மாதிரி இருக்கும், மற்றவர்கள் சூழ்ந்து இருக்கும்போது இல்லாத மாதிரி இருக்கும். தனிமை வந்தவுடனே மீண்டும் அந்த எண்ணம் வர ஆரம்பிக்கும் தானாகவே. ஸோ அதில் அந்த மயக்கத்தை ஒரு மயக்கமாக போக ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த காமத்தின் ருசி வந்தது பிறகு வேறு எந்த இது வரைக்கும் எதெல்லாம் மயக்கம் கொடுத்துச்சோ அது எதுவுமே மயக்கம் கொடுக்காது. ஏன்னா எப்படி தண்ணி அடிக்கிறவனுக்கு டோஸ் அதிகமாக தான் அவனுக்கு அந்த போதை வரும்னுவாங்களே, அதே மாதிரி தான் அந்த காமத்துக்கு விழுந்த பிறகு காமத்துடைய டோஸ் மயக்கம் தான் ரொம்ப அதிகம் கஞ்சாவை விட. ஸோ அப்போ என்ன ஆகுது, மற்ற மயக்கங்கள் கட்டாகுது. அப்போ இந்த காமத்தின் மயக்கம், காமம் சார்ந்த எண்ணம் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ தான் ஆபாச படங்கள், இன்டர்நெட் எல்லாம் இல்லையா, ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. ஆனால் அப்போவே ஆத்ம சக்தி இழந்ததுனால அந்த ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும், எதிர்ப்பால் ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும். ஸோ எதிர்ப்பால் ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அப்போ உலகம் ஃபுல்லாகவே மனைவியை தவிர வேறு யாரையும் பார்க்கறது ஒரு அருவருப்பான செயலாக நம்பப்பட்டது 2 தலைமுறை முன்னாடி வரைக்கும். இப்போ அது சுத்தமாக மாறிடுச்சு. யாரை வேணாலும் பார்க்கலாம், அவங்களுக்கு இஷ்டம்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, அப்படி ஆயிடுச்சு. இன்னும் போக தங்கச்சி, அம்மா எந்த உறவையுமே பார்க்காத நிலை வந்துடும். இப்போவே நிறைய இடங்கள் அது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ இந்த ஆபாச படங்கள்லாம் வருவதற்கு முன்பு 2-3 தலைமுறைகளுக்கு முன்பு எப்படி இருக்கும்னா அந்த ஈர்ப்பு இருக்கும். ஆனாலும் யாரையும் பார்க்க மாட்டாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. கல்யாணம் ஆகுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கணவன் முகத்தையே மனைவி முகத்தையே பார்ப்பாங்க ஒருத்தர். அந்த பொண்ணு பார்க்க வரும்போது கூட பெருசாக பார்க்க மாட்டாங்க, அப்படியே பார்க்காமலே தலை குனிஞ்சே இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த மயக்கம் இருக்குது இல்லையா, திருமணமாகி சில நாட்களில், அதாவது காமத்தில் ஈடுபட்டு சில நாட்களில் அந்த போதை ஈர்ப்பு கட்டாகிறத பார்த்து அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதில் மொழி வழக்கு தான் மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னு சொல்கிறாங்க இல்லையா. அது நீங்கள் உலக அழகனே கல்யாணம் பண்ணாலும் சரி, அவ்வளோ நாள் தான் அந்த போதை. ஆக்சுவலாக அதுவே அதிகம், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வேணும்னா அப்போ அந்த அளவுக்கு நாள் இருக்கலாம். இப்போ அது சில நாட்களில் அல்லது முதல் தடவையிலே கூட அந்த போதை போயிடும். ஆனால் அங்கே அந்த போதை போயிடுச்சு. போன பிறகு அவங்களுக்கு இயற்கையாகவே மற்ற பெண்களை பார்க்குற பழக்கம் இருக்காது, மற்ற ஆண்களை பார்க்குற பழக்கம் இருக்காது, இச்சையாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த சின்ன வயசுலேருந்து வந்த ஈர்ப்பு டக்குன்னு அங்கே கட்டாகுது. சப்போஸ் வழியில் யாராவது பெண்ணை பார்த்தாலும் உடனடியாக அவங்களுடைய எண்ணம் அவங்க பார்க்க போகிறது இல்லை, பட் பக்கத்தில் வராங்க பேசுகிறது அதெல்லாம் தெரியல. அப்போ அந்த ஈர்ப்பு வரும்போது உடனடியாக அவங்களுக்கு என்ன எண்ணம் வரும்னா,
இப்படித்தான் ஈர்ப்பு என் மனைவி மீதும் என் கணவன் மீதும் இருந்தது, போயிடுச்சு. ஸோ இது இப்படி தான் பிள்ளை இருக்குது அப்படின்னு தெளிவாக இருந்தார்கள் அப்போ. அதனால தான் அந்த காலத்தில் வந்து இந்த கள்ளத்தொடர்புன்றது ரொம்ப 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 ரேராக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர்பு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த ஆபாச படங்கள். ஏன் அப்படி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காமம் சார்ந்த எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா தானாகவே அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வரும். ஏன்னா அந்த எண்ணம் தான் போதை கொடுக்கும், அது மயங்கும் ஆத்மா. ஏன்னா ஆத்மா சக்தி இழந்து தான் இருக்குது. ஸோ மயக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் மனது ஆசைப்படும். ஸோ ஆபாச படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே மைண்டு இப்படி தான் இருக்கும், அந்த ஈர்ப்புலேயே மூழ்கி. ஸோ காமம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம்னா அது மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். ஆனால் காமமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ ஆபாச படம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே ஓடுற அந்த காமம் சார்ந்த எண்ணத்தை நிறுத்துவதற்கு பதிலாக அது அதிவேகமாக தறிக்கெட்டு ஓடுறதுக்கு தேவையான அத்தனை எண்ணங்களையும் அந்த ஆபாச படத்தில் வரக்கூடிய காட்சிகள், நிர்வாண உடம்பு, அது மூலமாக 1008 எண்ணங்களை உங்கள் மனம் உருவாக்கி உருவாக்கி போதையை அனுபவிக்க முயற்சி பண்ணும். ஏன்னா வெறும் ஆபாச படம் பார்க்கறதுனால உங்களுக்கு போதை வரல, அந்த படத்தோட பல எண்ணங்களை நீங்கள் உருவாக்குவீங்க. அதுக்கு ஏற்கனவே உங்களை தயார்படுத்தி வச்சிருச்சு சினிமா பாடல்கள்லாம் இல்லையா? பெண் இப்படி, இந்த உடம்பு இப்படி, கண் இப்படி அப்படின்னு உடம்பு ஃபுல்லாக அங்கம் அங்கமாக வர்ணித்து ஏதோ ஒன்று இருக்குதுன்னு ஏற்கனவே உங்களை தயார்படுத்தி வச்சிடுச்சு. ஸோ அது ஆபாச படம் வரும்போது அது சார்ந்த எண்ணங்களை நீங்கள் அதிகமாக உருவாக்குவீங்க. ஸோ அந்த எண்ணத்தின் மூலமாக தான் நீங்கள் அந்த காமத்தின் சுகத்தை, உச்சக்கட்டத்தை எல்லாம் அடையிறது. எண்ணம் இல்லாமல் சும்மா போய் தண்ணி குடிக்கிற மாதிரி சாதாரண காரியங்களை கூட உங்களால் செய்ய முடியாது. முதல்ல எண்ணம் வரும். எந்த எண்ணம் அதிகமாக வருதோ மற்ற எண்ணங்களை விட அந்த காரியத்தை தான் நீங்கள் செய்வீங்க. ஸோ எல்லோரும் காமம் சார்ந்ததிலே மூழ்கி இருக்கிறதுக்கு காரணம், தினம் தினம் அதுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது சார்ந்த எண்ணம் தான் நாள் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் அந்த எண்ணம் வந்துடுது, வெளியில் எந்த ட்ரிகரும் இல்லாமலே. ஸோ சும்மாவே ஸ்லைட்டாக காமம் சார்ந்த எண்ணம் வந்தாலே அது 100 எண்ணத்தை தானாகவே உருவாக்கும். ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா வாத்தியார் மேலேயே எண்ணங்கள் வரும், அல்லது டீச்சர் மேலேயே எண்ணங்கள் வரும். ஆபாச படங்கள் வருவதற்கு முன்பே சொல்கிறேன், இப்போ கேட்கவே தேவையில்லை, ரொம்ப மோசமாகவே எண்ணம் வரும். ஸோ ஆபாச படங்கள் பார்ப்பதற்கு முன்பு உடம்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த முகத்தை பார்க்கும்போதே ஸ்லைட்டாக அந்த ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஆபாச படங்கள் இல்லையா, சின்ன வயசுலேயே எல்லோருக்கும் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகும், அது சார்ந்த எண்ணங்கள், இப்போ பெண்ணுடைய நிர்வாணத்தை பார்க்க 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 பெண் பெண் அப்படிங்கிறதும் சேர்த்து தான் உங்களுடைய மைண்ட் லிங்க் பண்ணுது. ஸோ அப்போ நீங்கள் எந்த பெண்ணை பார்த்தாலும் உடனடியாக இது வரைக்கும் நீங்கள் போட்டு வைத்த காமம் சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் கடன்னு ஓடி வர ஆரம்பிக்கும். இது ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணுக்கே. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, ஃபேமஸான யூடியூபராக வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நிறைய இந்த ஆபாச படங்களை பார்த்து பார்த்து ரோட்டில் ஒரு பொண்ணு போனால் கூட அந்த பொண்ணு நிர்வாணமாக இருந்தால் எப்படி இருப்பா, காமத்தில் இருக்கும்போது எப்படி இருப்பா, இப்படிப்பட்ட எண்ணங்களை என்னுடைய மைண்டு உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே போனால் என்ன ஆகும்னா, உங்களுடைய நெருங்கிய உறவுகள், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி போன்ற உறவுகளை பார்க்கும்பொழுது கூட உங்களுக்கு அவர்களுடைய நிர்வாணமும் அவர்களோடு காமம் வைக்கக்கூடிய எண்ணங்களும் தானாக வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, நாம் வழிபடுற தெய்வங்களாக இயேசு கிறிஸ்து ஆகட்டும், இந்து தெய்வங்கள் ஸ்ரீராமர் ஆகட்டும், அல்லது பெண் தெய்வங்களாகட்டும், அவர்களை பார்க்கும்பொழுதும் அந்த காம எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக சில சமயம் அவங்கள வைத்து காம எண்ணம் வராது, பட் அங்கே இருக்கும்போது காம எண்ணம் வரும். அப்போ என்ன அர்த்தம்னா, பெரும்பாலும் இந்து தெய்வங்கள் பார்த்திங்கன்னா ஆண் தெய்வங்கள் மேலாடை இல்லாமல் தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகிடுது, அந்த 6 பேக் இதெல்லாம் ஒரு காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் சினிமா போன்ற விஷயங்கள் காட்டுது, ஆபாச படங்களும் காட்டுது. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த சிலை மீது காம ஈர்ப்பு வரல அப்படின்னா கூட அங்கே பார்க்கும்போது அது சார்ந்த எண்ணம் வருது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த தெய்வத்தையே காமமாக பார்க்கறது இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. உண்மை என்னென்னா, ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்க தான் அதை நினைத்து ஃபீல் பண்ணுறாங்க. மற்றவர்கள் அது ஒரு குற்ற மனப்பான்மையே இல்லாமல் அவர்களையே காமமாக பார்க்குறாங்க. ஸோ இதற்கு முக்கியமான காரணமே
ஆபாச படங்களை அதிகமாக இந்த ஜென்மத்தில் பார்க்காட்டினாலும் முன் ஜென்மம் பார்த்ததும் தொடர்ந்து வரும். அது சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது குறிப்பாக இந்த பெர்சிஸ்டன்ட் ஜெனிட்டல் அரோசல் டிஸார்டர், பிஜிஏடி அப்படின்னு சொல்கிறது. அதாவது என்னென்னா, எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல் காம உணர்வு வர்றது. ஸோ அது ஒரு பெரிய வியாதியாக பேசப்படுது. ஆனால் அதை விட மிகப்பெரிய வியாதி, ஆனால் இது யாருமே பேசுறது கிடையாது. அது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கே காம உணர்வுனால் தூண்டப்பட்டு சுய இன்பம் போன்ற காரியத்தில் ரொம்ப சின்ன குழந்தைங்க, 2 வயசு 1.5 வயசு இந்த மாதிரி குழந்தைங்க, ஆண் குழந்தைங்களும் சரி பெண் குழந்தைங்களும் சரி ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. காமம்னா என்னென்னு தெரிவதற்கு முன்பே. காரணம், முன் ஜென்மத்தில் அவங்க எந்த பழக்கத்தில் ஈடுபட்டிருந்தாங்களோ அதற்கேற்ப உடம்புமே அந்த மாதிரி மோசமாக தான் அமையும். காம உணர்வு சீக்கிரமாக தோன்ற மாதிரி உடம்பு தான் இனி வர குழந்தைகளுக்கெல்லாம் அமையும். ஏன்னா பஞ்சதத்துவத்தை அப்படி கெடுத்துட்டோம் காம உணர்வுனால். ஸோ அப்போ அது இல்லாமல் அவர்களுடைய எண்ணமும் இல்லையா, அவங்க அவங்களுக்கு தெரிந்த அந்த எண்ணத்தை எழுப்பாட்டினா கூட சூக்ஷ்மமாக அந்த எண்ணமும் அந்த எண்ணம் வரும்போது என்ன காரியம் செய்வாங்களோ அது அன்கான்ஷியஸாகவே அவங்க பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கும் பொழுது அந்நியர்கள் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க காம உணர்வினால் தூண்டப்பட்டு அந்த குழந்தைங்களை தவறான பாலியல் தொல்லை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆபாச படங்கள்னால் உருவான எண்ணங்கள் மைண்டுக்குள்ளே தொடர்ந்து அதிவேகமாக ஓடும். தனியாக இருந்தாலே அந்த எண்ணம் வர ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே அந்த எண்ணம் வந்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு காம உணர்வே வர ஆரம்பிக்கும். ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த காலேஜ் வயசில் அது நார்மல் நினச்சிக்கிறாங்க. கிடையாது, நீங்கள் போட்ட எண்ணங்கள் தான் அப்படி வருது. ஸோ ஆபாச படங்கள் மூலமாக நண்பர்கள் அதை பற்றியே பேசுகிறது, இதெல்லாம் சேர்ந்து, இது இல்லாமல் சினிமாவில் இல்லையா, அது நிர்வாணமாக காட்டாட்டினா கூட அந்த பாடல் வரிகள் நிறைய விஷயங்கள் காமத்தை தோன்ற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அவங்களால ஆக்கப்பூர்வமான காரியத்தை செய்யவே முடியாது. இது ஒரு முக்கியமான காரணம். பள்ளி பருவத்தில் நன்றாக படித்த நிறைய குழந்தைங்க கல்லூரி வந்த உடனே படிக்க மாட்டாங்க. காரணம், காமம் சார்ந்த விஷயத்தில் அவங்களுடைய புத்தி மூழ்கிறதுனால உண்மையிலே அந்த கல்லூரிக்கு போகிறதே அதுக்கு தான் அப்படின்னு வேற நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் படிக்கிறத அவங்க பல மணி நேரம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. சூக்ஷ்மமாக அந்த எண்ணம் வந்துட்டுருக்கும். சில சமயம் ஸ்தூலமாகவே அது காமம் சார்ந்த எண்ணம்னு தெரியும். அப்போ அந்த எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு, ஆபாச படம் பார்க்குறது போன்ற விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எல்லா போதையும் மாதிரி இந்த போதையும் டோஸ் அதிகமானால் தான் அந்த போதை ரீட்டைன் ஆகும். ஸோ அப்போ அவங்களே அறியாமல் ரொம்ப அடிக்கடி ஆபாச படங்கள் பார்க்குற எண்ணிக்கை அதிகமாகும். பார்க்குற நேரத்தின் அளவு ரொம்ப பல மணி கணக்காக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு அபாயம் என்னென்னா, இன்டர்நெட்டில் நிறைய ஆபாச படங்கள் இருக்கிறதுனால விதவிதமான ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்க, இந்த மாதிரி பல ரூபத்தில் பல வெரைட்டியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க திருமணம் பண்ணுறாங்க இல்லையா, அதற்கு முன்பு நம்ம சொன்ன மாதிரி மனைவியோடு தான் அவங்க காமத்திலே ஈடுபடுவாங்க. அப்போ டக்குன்னு அந்த காம உணர்வு போனோடனே அது அடுத்தது அவ்வளோதான், அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா மற்றவர்களை பார்க்குற பழக்கம் கிடையாது. இப்போ யாரை வேணாலும் பார்க்கலாம், அந்த மாதிரியே சின்ன வயசுலேருந்தே பிரெயின் வாஷ் செய்யப்படுது. ஸோ அப்போ அவன் திருமணம் ஆனாலோ அல்லது முதல்ல யார் கூடயாவது காமத்தில் வைக்கிறான் அப்படின்னா, அங்கே சலிப்பு தட்டினாலும் அவன் உடனடியாக வெரைட்டி தேடுறான். ஏன்னா பலவிதமான உடலை அங்கே பார்க்கறதுனால, சரி அப்போ மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும், இப்படியே பல கள்ளத்தொடர்புகள். அதனால தான் நிறைய பெண்களே நிறைய பேரை திருமணம் செய்கிறது, ஆண்கள் நிறைய பேரை ஏமாற்றி திருமணம் செய்கிறது, இது இல்லாமல் கள்ளத்தொடர்பில் இருக்கிறது, இதெல்லாம் தினம் தினம் நியூஸில் வருது. பட் நியூஸில் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான், நிஜத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக நடக்குது. ஸோ அதனால தான் சொன்னது கள்ளத்தொடர்புக்கு முக்கியமான காரணம் இந்த ஆபாச படம் அப்படின்னு. ஸோ அப்போ எந்த பெண்ணை பார்த்தாலும் நிறைய ஆபாச படத்துடைய காட்சிகள், அது சார்ந்த எண்ணங்கள் உங்கள் மைண்டில் வர மாதிரி ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, சின்ன சின்ன குழந்தைகளை பார்த்தாலுமே எண்ணம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒரு படிநிலை, அடுத்தது இப்படி போயே தீரும். ஸோ அப்போவும் அந்த எண்ணங்கள் அதிகமாக வரும் பொழுது அந்த எண்ணத்தை காரியத்தில் பயன்படுத்துவாங்க. அப்போ தான் அந்த குழந்தை பலாத்காரம் இதெல்லாம் நடக்குது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா,
பெரியவங்க இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ குழந்தைங்க கிடைக்கும்போது அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சொந்தக்கார குழந்தை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தை, இந்த மாதிரி தான் பெரும்பாலும் அந்த குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுறதே நடக்குது. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது நடந்தால் அவனை வெட்டணும், குத்தணும், கொலை பண்ணணும்னு ஊறப்பட்ட கமெண்ட் போடுவாங்க. ஆனால் இப்படி காமத்தை தூண்டக்கூடிய விஷயத்தை சினிமா செய்யுதே, அதை முழுசாக தடை பண்ணணுன்னு எவனுமே சொல்ல மாட்டான். இதில் பார்த்திங்கன்னா அப்படி ஆபாசமாக நடிக்கிற நடிகையே வந்து சொல்லுவாள், இவனுங்கள்லாம் வெட்டணும், இன்னும் அசிங்கமாலாம் சொல்லுவாங்க. ஸோ இதனால் வந்து பெண்களை கடத்திட்டு போகிறாங்க, குழந்தை பாலியல் பலாத்காரமாகுது, அதனால் ஆபாச படத்தை பார்க்கல அப்படின்னு நிறைய ஃபேமஸாக சொல்கிறாங்க. அப்படிலாம் சமுதாயத்தை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, அதை விட மிக மிக பாதிக்கப்படுறது நீங்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுறீங்க. ஏன்னா உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய கிரிமினலாக மாற்றாமல் கண்டிப்பாக இந்த காமம் விடாது. ஸோ இந்த காமத்துடைய உச்சம் வரும்பொழுது, அதாவது ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து அவங்க வந்து அந்த இப்போ ஒரு பெண்ணா அந்த பெண்ணிடம் மட்டும்தான் ஈர்ப்பு இருக்குது, ஆணிடம் இல்லை, அப்படி ஓரின சேர்க்கை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் போக போக என்ன ஆகுனா, ஓரின சேர்க்கையாளர்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களால காமத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அந்த நேரம் பக்கத்தில் ஒரு ஆண் பக்கத்தில் ஆண் தான் இருக்கிறான்னா அவங்களோட காமம், பெண் பக்கத்தில் பெண் தான் இருக்காங்கன்னா பெண்ணோட காமம், அந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறது பைபிளில் அழகாக எச்சரிக்கை கொடுத்துருக்குது. லோத் அப்படிங்கிறவனுடைய ஊரில் அத்தனை பேரும் ஓரின சேர்க்கையாளர்களாக இருப்பாங்க. ஸோ அதேமாரி லோத்தே பார்த்திங்கன்னா அவனுடைய சொந்த மகளே அப்பாவோடு காமம் வைப்பாங்க. அப்பாவுக்கு அதாவது என்னென்னா, அப்பாவுக்கு போதைப் பொருளை கொடுத்து மயக்க நிலைக்கு போக வச்சுட்டு இவங்க காமத்தில் ஈடுபடுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, குழந்தை பெற்றுக்கிறது. ஆனால் உண்மை என்னென்னா, அவங்களால அந்த காம உணர்வை அடக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் வரும்போது யார் கிடைத்தாலும் காமத்தில் விழக்கூடிய விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் கடைசி நேரத்தில் நடக்கும். அந்த நேரம் தான் உலக அழிவே வரும். ஸோ அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். ஏன்னா கலியுகம் அழிந்து மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. சொர்க்கத்தில் காமம்னா என்னன்னே தெரியாதவர்களாக நாமே இருப்போம். தானாக நடக்குமா? கிடையாது. நாம் இப்போ முயற்சி செய்து நம்மளுடைய குணத்தை மாற்றிக்கிறதன் மூலமாக. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஆபாச படம் மட்டும் இல்லை, காமத்தை, அதாவது நீங்கள் எதனாலெல்லாம் தூண்டப்படுறீங்களோ அத்தனையும் கட் பண்ணுங்கள். இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் ஆபாசம், அந்த கலத்தொடர்பு இதிலெல்லாம் மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குரலே கூட உங்களுக்கு காமத்தை தூண்டும், ஒரு பார்வை தூண்டும், கை தூண்டும். அதாவது அது ஜென்ரலாக அது காமத்தை தூண்டாத விஷயமெல்லாம் காமத்தை தூண்டும். அந்த அளவுக்கு பலகீனமாக மாறிடும். ஸோ அப்படி நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எது தூண்டப்படுதோ அதை அப்படியே கட் பண்ணுங்கள். அடுத்தது சினிமா, பாடல், இதை எல்லாத்தையுமே கட் பண்ணுங்கள். அதேமாதிரி எந்த நேரமும் ஆபாசமாக பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து விலகி போயிடுங்க. அல்லது உங்களால் முடிஞ்சால் அவங்கள வந்து மிரட்டியாச்சும் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நிறைய நியூஸ் பேப்பர் அதிலே பார்த்திங்கன்னா ஆபாசமான நிறைய விஷயங்கள் வரும். அதை வாங்குறத கட் பண்ணுங்கள், கீழ்ச்சிக்கு போடுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான், பட் உங்களை வந்து பாதுகாத்துக்கோங்க. அதேமாரி கொஞ்சம் ஸ்லைட்டாக காமத்தை தோன்ற மாதிரி அரைக்குறை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இப்படியெல்லாம் வந்தாங்க அப்படின்னா வீடியோ பார்க்கும்போது வந்து டக் டக் டக்குன்னு தள்ளிடுங்க, பிளாக் பண்ணிவிடுங்க அந்த சேனலை. ஸோ இப்படியெல்லாம் பாதுகாத்துக்கிறதுன்னு கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், காமமே தப்பு அப்படின்னா தான் இது எல்லாத்தையுமே நீங்கள் விடுவீங்க. காமம் ரைட்டு அப்படின்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தானாக இதை தேடி நீங்கள் போக தான் போகிறீங்க. ஸோ அதுதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். காமம் ரைட்டு, ஆனால் கற்பழிப்பு தப்பு அப்படின்னு சொல்கிறான். இந்த காமம் தான் அடுத்தது கற்பழிப்புக்கு இட்டுட்டு போகும் அப்படிங்கிறது பாவம் யாருக்குமே தெரியல. ஸோ அது காமம் தப்பு, மகா சத்ரு அப்படிங்கிறத கடவுள் மட்டும்தான் சொல்கிறார். ஆக்சுவலாக எல்லா மதத்துலையுமே அது சொல்லப்பட்டிருக்கும், பட் கடவுள் நேரடியாக தினம் தினம் சொல்கிறார். கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக கொடுக்கப்படுற அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தினம் தினம் அந்த முரளியை கேட்கணும். அதை விட முக்கியம், சொர்க்கத்தில் எப்படி உங்களை ஆத்மான்னு உணர்ந்தீங்களோ அதேமாரி நான் அழியக்கூடிய உடம்பில்ல ஆத்மா, பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன். என்னுடைய தந்தை சிவ பரமாத்மா, அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அப்படின்னு மனக்கண்ணால் அவர் அப்பான்னு அன்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அவரை பார்க்க பார்க்க ஆத்மாவுக்கு மீண்டும் அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும். ஏறவும் செய்யணும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், விலகியல் விஷயம் எல்லாத்தையும் கட் பண்ணணும் வலுக்கட்டாயமாக. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தி நிரம்ப ஆரம்பிக்கும். உலகம் கண்டிப்பாக ரொம்ப மோசமாக வரும். ஸோ அப்படி மோசமான, அதாவது பயங்கரமாக காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி நடந்தாலும்
ஒரு சின்ன சலனம் கூட ஆகாத அளவுக்கு உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் சக்திசாலியாக மாற்றினால்தான் கடைசி நேரத்தில் தப்பிப்பீங்க. இல்லாட்டினா என்ன ஆகுனா ஆத்மா கடகடன்னு ஒரு செகண்டில் சக்தி இழந்துடும். ஸோ அப்படி இழக்கிற காரணத்தினால கலியுகம் முடிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரும். அங்கே உங்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியாமல் போயிடும். ஸோ அப்போ நம்ம வாழறது இந்த கலியுகமே ஒரு விபச்சார விடுதி மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை தான் இயேசு கிறிஸ்து என் அப்பா வீட்டை விபச்சார விடுதியாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் சர்ச்சை சொல்லலை. இந்த பூமியே சிவனுடைய கோயிலாக சிவாலயமாக இருந்தது சொர்க்கமாக இருக்கும்போது, அவ்வளோ பரிசுத்தமாக. நரகமாகும்பொழுது என்ன ஆயிடுது, அது ஒரு விபச்சாரமாக, திருமணமே விபச்சாரத்துக்காக, அதாவது காமத்துக்காக பண்ணுறதாக மாறிடுச்சு. சொர்க்கத்தில் அப்படி இருக்காது. ஸோ அப்போ இறைவனையும் நினைக்கணும், இறைவன் கொடுக்குற அந்த முரளியையும் தினம் தினம் கேட்கணும். அதையே மைண்டுக்குள்ளே சதா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மைண்டுக்குள்ளே ஏற்கனவே காமம் சார்ந்த எண்ணம் கடந்த 2500 வருடமாக போட்டிருக்கிறோம். அதில் இந்த ஜென்மத்தில் தான் அதிகமாக போட்டிருப்போம். ஸோ அது வெளியிலேயே வராத அளவுக்கு, அது வர்றதுக்கே நீங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அந்த எண்ணம் வந்துடுச்சுனாலே மீண்டும் போய் ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை வெளியே வரவிடாமல் நீங்கள் மைண்டில் இறைவனுடைய ஞானத்தையும் இறைவனையும் நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன், சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணன் ஆக போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்திலேயே மூழ்கி இருக்கணும். ஸோ அதையும் மீறி எண்ணம் வருது, அது காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் வெளியில் இருந்து வருதுன்னா டக்குன்னு உங்களுடைய மைண்டை மாற்றணும். ஸோ எடுத்தோடனே டக்குன்னு நீங்கள் ஜெயிச்சிட மாட்டீங்க. கொஞ்சம் விழுவீங்க, மறுபடியும் எழுந்திருப்பீங்க, எழுந்திருப்பீங்க. ஆனால் விழுந்து அடுத்த செகண்டே எழுந்திரிக்க கற்றுக்கணும். அதுலேயே அப்படியே விழுந்து மயங்கி கிடக்கக்கூடாது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் காமத்திலே ஈடுபட்டுகிட்டே இருக்கிறீங்க, காமம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்கன்னா திடீர்னு நிறுத்தும்போது பார்த்திங்கன்னா அந்த உடலே மீண்டும் அந்த காம உணர்வை எடுத்துகிட்டு வரும், எண்ணம் வர மாதிரியே. ஸோ அப்போ அதை ஒரு 2-3 நாள் நீங்கள் டக்குன்னு மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 4வது நாள் 5வது நாள் பார்த்திங்கன்னா உடலில் அந்த உணர்வே இருக்காது, ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உணர்வு வரும்போதே டக்குன்னு நீங்கள் குளிச்சிடணும். அதையும் மீறி உங்களுக்கு உணர்வு வருது 4வது நாள் 5வது நாளாக காமத்தை தூண்டக்கூடிய ஏதோ ஒன்றை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, கேட்டிருக்கிறீங்க. அல்லது ரொம்ப காமம் சார்ந்த சிந்தனை உள்ளவர்கள் உங்கள் பக்கத்தில் வந்தாலும் அது நடக்கும். ஸோ அதனால் யார் தொடர்பில் வந்தாலும் டக்குன்னு போய் குளிச்சிடுங்க. அதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பிராமணர்கள்லாம் வெளில போயிட்டு வந்தாலே குளிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அடுத்தது வெளியில் சாப்பிட்றத கட் பண்ணுங்கள். குறிப்பாக நான்வெஜ்ஜெல்லாம் தொடாதீங்க. ஸோ இவ்வளோ பாதுகாப்பு இருக்கும்போது தான் அந்த சின்னதாக கூட காமத்தின் தூண்டுதல் இல்லாமல் உங்களை பாதுகாக்க முடியும். அது இல்லாமல் உள்ளேயே நிறைய இருக்குது. ஸோ அதை வெளியில் வராமல் இறைவனுடைய ஞானத்தை போட்டு கட் பண்ணணும். அடுத்தது முதல்ல உங்கள் வீட்டில் எல்லோரையும் ஆத்மான்னு பாருங்கள். பூர்வ மத்தியை மட்டுமே பார்த்து பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. ஸோ அந்த பழக்கம் உங்களுக்கு பக்காவாக வெளியிலும் மற்றவர்களையும் பார்ப்பீங்க. அப்போ எவ்வளோ அழகான ஆண் வந்தாலும் பெண் வந்தாலும் உங்களுடைய கவனம் அந்த ஆத்மாவுக்கு போகணும். அப்படி போச்சுன்னா அதுதான் சக்ஸஸ், ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே தட்டி கொடுங்க. மற்றபடி அந்த அழகில் மயங்கிறது எல்லாரும் தான் விழுந்து கிடக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் உங்கள் மைண்டு சொல்லும், ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கிறான் பாரு, இந்த ஒரே ஒரு தடவை பார்த்தா என்ன, நான் ஆத்மாவை தான் பார்ப்பேன். ஏன்னா நான் சிவபெருமானுடைய குழந்தை, என் அப்பா எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஆகணும். அது மட்டும் இல்லை, நான் இப்போ ஒரு வினாடியும் என்ன மாதிரி எண்ணத்தை உருவாக்குறேனோ அதை வைத்து தான் அந்த சொர்க்கத்தில் ஆரம்பத்திலேயே வரனா இல்லது இறுதியில் வரனா, ஆரம்பத்திலே உயர்ந்த பதவி அடைகிறனா அல்லது வேலைக்காரனாக வரனா அத்தனையும் நிர்ணயிக்குது. அதனால் ஒரு எண்ணம் கூட வீணான விஷயங்கள் மைண்டுக்குள்ளே போடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். ஸோ இப்படி இந்த காமத்தின் மயக்கத்திலேருந்து முற்றிலும் நீங்கள் வெளில வந்தாலே போதும். நீங்கள் ரொம்ப மட்டமாக படிக்கிற மாணவனாக இருந்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனை விட உங்களால் ஸ்பீடாக போக முடியும். ஏன்னா அந்த அதாவது காமத்தையே நீங்கள் வென்றுட்டிங்கன்னா மற்ற டிஸ்ட்ராக்ஷன்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது, டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அதையும் மீறி நீங்கள் இறைவனோடு புத்தியை இணைக்க வெளியில் எதுக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அப்போ ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். இதுக்கு முன்னாடி 4-5 நாள் படித்ததை 4-5 நிமிஷத்துலேயே உங்களால் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ அதேமாதிரி எந்த தொழில் என்ன ஒர்க் பண்ணாலுமே ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ரொம்ப குறுகிய நேரத்தில் அதிவேகத்தில் எந்த காரியத்தையும் திறன்பட செய்ய முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதை அவசியம் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஞானம் தெரியாமல் மிகப்பெரிய விபரீதத்தை நோக்கி உலகம் போயிட்டு இருக்குது. ஸோ அதிலிருந்து அவங்களை தடுத்து நிறுத்தணுன்ற கருணை இருந்தால் தயவு செய்து எல்லா சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இதை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் காரணம் அப்படின்னு இன்டர்நெட்டில் கூட யாருமே பேசுகிறது கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.